இஸ்லாம் என்ற வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அந்த குர்ஆனை நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையிலும் புரட்சி ஏற்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு தக்வா தேவை. அந்த தக்வா நோன்பை கொண்டுதான் உங்களுக்கு கிடைக்கும். எனவே குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ஆண்டுதோறும் உங்களுக்கு வரும்போதெல்லாம் அந்த மாதத்திலே நீங்கள் நோன்பு வைத்து உங்களது தக்வாவை அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள். இல்லை என்றால் தக்வாவை கொண்டு வாருங்கள், இருக்கிறது என்றால் அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள். அல்லாஹ் சொல்கிறார், தக்வா ஹுதா ஈமான். அல்லாஹ் இதை அதிகப்படுத்துவான் குர்ஆனின் மூலமாக. புரியுதுங்களா? நம்ம அப்படியே தலைகீழ மாத்திட்டோம். ரமதானுடைய நோக்கத்தையே பொதுவா சொல்லுங்க. ஏன்னா ரமதானுடைய நோக்கத்தை நாம் தலைகீழாக மாற்றி வைத்திருக்கிறோம். ரமதான் என்றால் எதற்காக? இஃப்தார் விருந்து, சஹர் விருந்து, தராவீஹ் தொழுகை, கியாமுல் லைல் என்ற பெயரிலே some kind of actions. அவ்வளவுதான். அடி போய் அடி பந்தாவா போயிட்டு சட்டையில வேர்வை வராம, உடம்புல வேர்வை வராம, போட்ட சட்டை கூட கலையாம அப்படியே சும்மா அடி அவ்வளவுதான். இந்த 3/4 மணி நேரம் தராவீஹ் தொழுதுட்டு வந்த உடனே சில பேருக்கு எப்படி ஃபீலிங்னா பத்ரு போர் உஹது போருக்கு போயிட்டு வந்த மாதிரி தொழுதுட்டு வந்தது தெரியுமா? எப்படி முடிஞ்சுங்க. கடைசியில அப்படியே ஒரு நோம்பா எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாரு, எப்படா இந்த 27ஆம் கிழமை வரும்னு சொல்லிட்டு, அல்லது எப்படா 29 கத்துமுல்லை அப்பா வெறும் அல்லாஹ் வந்துருச்சுப்பா முடிஞ்சு நோம்பு எவருக்கு நோம்பு வந்துருச்சு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான், லஅல்லகும் தத்தகூன். தக்வாவுக்காக வேண்டிதான் நோன்பே கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ்க்கு என்னங்க விருப்பம் நம்மளெல்லாம் பட்டினியா போடணும்னு சொல்லி? அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கியதை ரமதானுடைய பகலிலே ஹராமாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு என்ன விருப்பம்? உடலுடைய இன்பத்தை குறை, நாவுடைய ருசியை தேடாதே, கொஞ்சம் பசியாயிரி, பட்டினியாயிரி, உன் சிந்தனையை இபாதத்தின் பக்கம் கொண்டு வா, நஃப்ஸ அடக்கு, ஆசையை அடக்கு, இபாதத்தின் பக்கம் திரும்பு, தக்வாவின் பக்கம் திரும்பு, என் பக்கம் திரும்பு, ஆகிரத்தை நினை, உன்னை வருத்து. பட்னியா கிடக்கிறது வருத்துறதா இல்லையா? உன்னை வருத்து, மறுமையின் அந்த பசியிலிருந்து உன்னை பாதுகாப்பதற்காக. நரகத்தில் உள்ள அதாபுல பயங்கரமான அதாபு, நரகத்தில் உள்ள அதாபுகள்ல பயங்கரமான அதாபுகள்ல ஒன்று பசி நரகவாதிகளின் மீது சாட்டப்படும், தாகம் நரகவாதிகளின் மீது சாட்டப்படும். 1000 ஆண்டு பசியில பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு கதறுவான். மலக்கு திரும்பியே பார்க்க மாட்டார், சாவுடாம தண்ணி தாகம் தாகன்னு கத்துவான். 1000 வருஷம் கத்துவான், திரும்பியே பார்க்க மாட்டார். கடைசியில ரொம்ப கத்துனவன வாடான்னு கூப்பிட்டு ஜக்கூம் மரத்தை எடுத்து வாயில திரிப்பார். இதை எடுத்து ஜக்கூம். هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع. முள் செடி, சப்பாத்தி செடி இருக்கா இல்லையா, எங்க பார்த்தாலும் அந்த செடி, முள்ளு செடி எடுத்து, அதுவும் நரக நெருப்பிலே எடுத்து வாயில வச்சு சாப்பிடறான்னு அட்டி அட்டி நட்டிப்பார். எப்படி இறங்கும்? போய் மாட்டிக்கிட்டு கடைசியில 1000 வருஷம் தண்ணி 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 அப்படின்னு கத்துவான். அப்ப மலக்கு வந்து யுஸ்கா மிம்மா இன் சதீத், நரகவாதிகளுடைய சீல் சலங்கள் கொதித்துக் கொண்டிருக்கக்கூடியத குர்ரா குர்ரான்னு அடிப்பார். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். இங்கே நீ பசித்திருந்து தாகித்திருந்து அந்த நரகத்தின் பசியை விட்டு உன்னை பாதுகாத்துக் கொள் என்பதற்காக அல்லாஹு தஆலா நோன்பை கொடுத்தான். அது தக்வாவின் மூலமாக வரும். தக்வா என்றால் என்ன?
உங்களை ஹராமிலிருந்து பாதுகாத்து. தக்வா என்றால் நல்ல கவனமா கேளுங்க, உங்களை அல்லாஹ் தடுத்த ஒவ்வொரு ஹராமிலிருந்தும் பாதுகாத்து, அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கிய ஒவ்வொரு கடமையையும் உங்களை செய்ய தூண்டக்கூடிய அந்த ஒரு ஆற்றலுக்கு பேர் தான் தக்வா. தக்வான்னு சொன்ன உடனே பெரிய பச்சை தலப்பாலாம் கண்ணுக்கு வந்துட வேணும். பெரிய ஜிப்பா போட்டுப்பாரு போல இருக்கு, பெரிய மௌலானாவா இருப்பார் போல இருக்கு. தக்வா என்பது என்ன? அல்லாஹ் தடுத்த ஒவ்வொரு பாவத்திலிருந்து உங்களை தடுத்து அல்லாஹ் கடமையாக்கிய ஒவ்வொரு கடமையையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி உங்களை செய்ய தூண்டக்கூடிய அந்த ஆற்றலுக்கு பெயர் தக்வா.